5000 சாரீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரே நாள்ல அது எல்லாமே டிஸ்பேட்ச் ஆயிருக்கு. ஆனா சேல்ஸும் ஆகல. அப்படி எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான். வேற எதுவும் இல்ல சார். எனக்கு அப்போ ஆபீஸ் பத்தி எதுவும் தெரியாது. ஐ வாஸ் a ஸ்மால் பாய். மேபி அம்மா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படியும் மதியானம் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போவேன். அப்போ அம்மாட்ட கேக்குறேன். நீங்க சின்ன பையனை சொல்றப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா? எஸ் அனு, கோ ஹெட். அம்மா கையால சாப்பாடு உருட்டி போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே? அப்படியா? நம்ம ஊட்டுவாங்க பார், அப்பதான். உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஒன்லி யூ அண்ட் மீ. எஸ் சார். அம்மா வாயில ஊட்டணுன்றதுக்காகவே கையில பிளேடு பட்டுச்சுன்னு பொய் சொல்லி பேண்டேஜ் சுத்திட்டு ஓடிடுவேன். யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. சார், சின்ன வயசுலயே பயங்கரமா யோசிச்சிருக்கீங்க போல. எனக்கு ஸ்டோரிஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி அம்மா ஊட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கதையோட அம்மா சாப்பாடு ஊட்டினாங்கன்னு வை, அது சொர்க்கம். ஓகே சார், எனக்கு வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். பட் அம்மா கிட்ட தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ பத்தி நான் கேட்டத கேட்க மறந்துடாதீங்க. கண்டிப்பா கேக்குறானோ. நீ எதுக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டு பாரு. முன்னாடி மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நான் சமைக்கிறேன்னு சொன்னா கேக்குறியா? கிடைக்கிறதே ஒரே நாள் லீவு, அதுலயும் போய் சமைக்கிறேன் அது இதுன்னுட்டு. பேசாம சாப்பிட்டு படுத்து தூங்குவியா? பரவாயில்லக்கா. ஆமாக்கா, அனு காலையில எத்தனை மணிக்கு வந்தா? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? நீதான் ராத்திரி அவளை மீரா மேடம் வீட்டுல பாத்தியே. ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில தான் வந்தா. தெரியும்க்கா, எத்தனை மணிக்கு வந்தான்னு கேக்குறேன். இல்ல வந்ததும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாலே அதான் கேக்குறேன். ஆமா, சொன்னா எங்க கேக்குறா? வந்தா குளிச்சா ஆபீஸ் கிளம்பி போயிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுறீன்னு சொன்னா எங்க கேக்குறா? ஏங்கா, அனுவும் சூர்யா சாரும் பேசிக்கிறத பார்த்தா ஒரு பாஸும் எம்ப்ளாயும் பேசிக்கிற மாதிரி இல்ல, பாத்தியா? கவனிக்காம இருப்பேனா? நீ எல்லாத்தையும் விவரமா கவனிச்சிருக்கியே, நீ பெரிய ஆளுதான். அது என்னன்னா பூர்ணி, சூர்யா சார் இங்க வந்து ஒரு 10 நாள் தங்கியிருந்தாருல, அதான் அனுவுக்கும் அந்த சம்பத்துக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துச்சே அப்ப. கேக்குறேன். அது சூர்யா சாரோட பெருந்தன்மை. சூர்யா சார் என்கிட்டயே ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவாரு. நீயும் அவர் கூட பழகி பார்த்தானா உனக்கு புரியும். நீ அவர் கூட 2-3 தடவை தானே பேசியிருக்க, அதான் உனக்கு புரியல. வா அனு, போலாம். இந்த விஷயத்தை எப்படி அக்கா கிட்ட ஆரம்பிக்கிறது? அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா, என்னதான் அக்காவா இருந்தாலும் அவங்க பொண்ணு பத்தி அவங்க கிட்டயே சந்தேகப்படுற மாதிரி பேசினா எப்படி எடுத்துப்பாங்க? இத எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. இல்ல இல்ல, இப்போ இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் ஆற விட்டு தான் பேசணும். என்னடி அப்படியே நிக்கிற? கிளறி விடு, இல்லன்னா அடி பிடிச்சிரும். சரிக்கா. பூர்ணி, இத்தனை நாள் மீரா மேடம் வீட்லயே இருந்தியே,
அந்த மேடம் பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்ல மேடம்க்கா. தனியாவே வளர்ந்துருக்காங்க. இந்த நிலைமையை அடையறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பா இல்லாத குடும்பம். ரொம்ப பாவம்க்கா. சூர்யா சார் தான்க்கா அவங்களுக்கு எல்லாமே. ஆமாண்டி, கரெக்ட். சூர்யா சார் நிறைய தடவை சொல்லிருக்காரு, மீரா மேடம் அவர் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரின்னு. அப்புறம் சூர்யா சார் ஆபீஸ்ல எல்லாரையுமே அப்படித்தான் சொல்வாரு. இது ஆபீஸ் இல்ல, இது நம்ம குடும்பம்னு அவர் அடிக்கடி சொல்வாராம். ஐயோ, நான் சொல்றது அப்படி இல்லக்கா. அதுக்கும் மேல சூர்யா சார் தான் மீரா மேடம்க்கு ஃப்ரெண்டு, கைடு, அவங்களுக்கு எல்லாமே அவர்தான். மீரா மேடம் இதை என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்காங்க. சூர்யா சார் மேல அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை. என்னமோ பூர்ணி, நீதான் அவளை பத்தி இப்படி எல்லாம் சொல்ற. நான் அவகிட்ட பழகின வரைக்கும் அவ மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் அனு கிட்ட பழகுற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு தடவை 2 தடவை எல்லாம் இல்ல, நிறைய தடவை. தேவையில்லாததெல்லாம் நிறைய பண்ணிருக்கா. நீ சொல்ற மாதிரி அவ ரொம்ப நல்லவளா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அவங்கள மாதிரி ஆபீஸ்ல யாருமே வேலை பார்க்க முடியாது. நேத்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, இன்னைக்கே அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவங்களுக்கு வேலை தான் எல்லாமே. அவங்களுக்கு வீடே பிடிக்காது. கண்டிப்பா அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. நீ வேணா அனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. ஹலோ அம்மா. ஹலோ அனு, பிஸியா இருக்கியாடி? ஆமாம்மா, சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, மீரா மேடம் இன்னைக்கு ஆபீஸ் வந்துட்டாங்களாடி? ஆமாம்மா, அவங்க காலையிலே வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு தான் கால் பண்ணியா? ஆமாண்டி. சரி, நீ வேலையை பாரு. என்ன பூர்ணி, எல்லாரும் இப்படி அளந்து வச்சிருக்க? மீரா மேடம் ஆபீஸ் வந்துட்டாங்களாம். நான் சொன்னலக்கா, நான் கெஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். 99% அது மிஸ்ஸே ஆகாது. நீ இப்பவாவது புரிஞ்சுக்கோ. கண்ணு அளக்காததியா கை அளக்கும்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தாண்டி சரி. அம்மம்மா, என்ன பார்வடி உன் பார்வை. என்ன பாராட்டினா மட்டும் போதாதுக்கா. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கிற அறிவும் பக்குவமும் எதிராளிக்கு வேணும். அப்பதான் நான் சொல்றதோட பலன் 100% அவங்களுக்கு போய் சேரும். நீ இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். May I come in, sir? Yes, come in. Excuse me, sir. Yes. Hello, sir. Hey, hi Anu. How are you? அப்படி என்ன சார் பிஸியா இருக்கீங்க? Puzzles solve பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது ரொம்ப முக்கியமா? Yes Anu. It is important for me. எனக்கு பசில்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா? இன்னைக்கு ஆன்சர் பார்த்துட்டு நேத்துள்ள பேப்பர்ல இருக்கிற பசில்ஸ சால்வ் பண்ணதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல யாரும் இந்த மாதிரி பண்ணதில்ல. நிஜமாவே நீ டிஃபரெண்டான பொண்ணுதான். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? இன்னைக்கு ஃப்ரீயா? இல்ல பசில் தான் முக்கியமா? அனு மேடம் வந்தா எப்பவும் நான் ஃப்ரீ தான். எஸ் அனு, வாட்ஸ் தி மேட்டர்? சாரி சார், உங்களை லஞ்ச் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தேவநந்தினி ஃபேப்ரிக் விஷயமா தான் 1999ல ஒரு 5000 sarees ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நாள்ல காலி ஆயிருக்கு. ஆனா அது சம்பந்தமான சேல்ஸ் பில்லோ டீடைல்ஸோ எதுவுமே இல்ல.
இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு பசில்ஸ்னா பிடிக்கும்னு சொன்னேனே, அதுக்காக நீ என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டு டெஸ்ட் பண்றியா? சார், தென் வாட் அனு? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ்வளவு பழைய ஃபைல நீ ஏன் பாக்குற? 1999 நீ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபைல மட்டும் பார்த்தா போதும். மற்ற சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன மாதிரியான சேலை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா வித்திருக்கு, எந்த பேட்டர்ன்லாம் விற்கல, இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். Don't try to know so many things at the same time. அது எப்பவும் உன்னை கன்ஃபியூஸ் தான் பண்ணும். ஓகே அனு, நானும் நீயும் சேர்ந்து பசில் சால்வ் பண்ணலாமா? Are you free now? சார், இந்த பசில்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் போன அப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. இருக்கிற பசிலே சால்வ் பண்ண முடியல, இதுல இது வேறயா? உங்களுக்கும் சேர்த்து. வாவ், அன்எக்ஸ்பெக்டட். என்ன கொண்டு வந்திருக்க? கொத்தமல்லி ரைஸ். சூப்பர். எஃப்எம், என்னோட லஞ்ச் பாக்ஸ், ஒரு பிளேட், ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். ம். அம்மா வாயில ஊட்டணுன்றதுக்காகவே சாப்பிடதா? சார், நான் டெய்லி கையால தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு மட்டும் ஏன் ஸ்பூன்னு கேட்க மாட்டீங்களா? அது உன்னோட ஃப்ரீடம் அனு, அதெல்லாம் நான் எப்படி கேக்குறது? சார், என்ன இது கையில காயம்? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க? ஐம் சாரி அனு, நான் கவனிக்கவே இல்லை, இப்பதான் பார்த்தேன். சமைக்கும் போது பட்டுருச்சு சார். என்னது, சமைச்சியா? இன்னைக்கு காலையிலயா? ஆமா சார், காய்கறி நறுக்கும் போது கத்தி கையில பட்டுருச்சு. காய்கறிய இப்படி கட் பண்ணியா? கரெக்ட் சார், கரெக்ட். மை காட், இவ்வளவு வெறியோடவா ஒரு காயை கட் பண்ணுவாங்க? சார், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த காயம் 2 டேஸ்ல சரியாயிடும். தேங்க் காட் அனு, நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா சார், எப்படி சாப்பிடுறதுன்னு தான் தெரியல. அதான் ஸ்பூன் கொண்டு வர சொல்லிருக்கே, ஸ்பூனை வச்சுதான். இப்படி இப்படி. ரொம்ப வலிக்குதா அனு? பெயின் கில்லர் கொண்டு வர சொல்லவா? இல்லனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார், 2 நாள்ல அதுவே சரியாயிடும். வாட் ஹேப்பன்ட் எஃப்எம்? சூர்யா சாரும் அனு மேடமும் சேர்ந்து சாப்பிட போறாங்களாம். அதான் அனு மேடம் டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க What? மேடம். சேர்ந்து சாப்பிட போறாங்களா? அதுவும் சூர்யா சார் ரூம்லயா? ஆமா மேடம். ஓகே, யூ கேரி ஆன். சரிங்க மேடம். இது என்ன ஆபீஸா இல்ல ஸ்கூலா? சாருக்கு லஞ்ச் டைம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாதுன்னு நான் பிளான் பண்ணா, இவன் என்னடானா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடலாம், செஸ் விளையாடலாம்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா.
ஹலோ மிஸ்டர் சாகுல், யோ லக்கி. ரொம்ப நாளா சூர்யா சாரை பார்க்கணும், மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்ப சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. Can you come within 10 minutes if possible? Yeah, it's a lunch meeting. Please hurry up. சார் இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவாரு. சார். தேங்க்ஸ் எஃப்எம். ஓகே சார். என்னன்னு ஸ்பூனால கூட சாப்பிட முடியாதா? என்ன சார், பார்த்தா தெரியலையா? கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கேன், எப்படி சாப்பிடுறது? இடது கையால எடுத்து சாப்பிடலாமே. சார், யாராவது இடது கையில சாப்பிடுவாங்களா? இதுக்கு தான் அனு காய் நறுக்கும் போது கேர்ஃபுல்லா கட் பண்ணணுங்கிறத. என்னைக்காவது ஒரு நாள் வேலை பார்த்தா இப்படிதான். அதுக்கு தான் டெய்லி வேலை செய்யணும்னு சொல்றாங்க. நைட் எல்லாம் நீ தூங்காம ஆபீஸ பத்தியே நினைச்சிட்டு இருந்ததால தான் காய் நறுக்கும் போது கண் அசந்து கத்தி கையில பட்டிருக்க. நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நைட் எல்லாம் அவளை நிம்மதியா தூங்க சொல்லுங்க, இல்லனா காய் நறுக்க சொல்லாதீங்கன்னு. ஐயோ சார் 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 சார், அதெல்லாம் வேண்டாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எது இல்லானு? நைட் எல்லாம் தூங்காம இல்லன்னு சொல்றியா இல்ல? ஆமா சார், நைட் எல்லாம் நல்லா தான் தூங்குனேன். காய் வெட்டுறப்போ தற்செயலா நடந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. காய் நறுக்கும் போது கத்திப்பட்டு இவ்வளவு பெரிய காயமாகுமா? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? சமைக்கிற பொண்ணுக்கு தான் தெரியும் சமையல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. கரெக்ட் அனு, கரெக்ட். ஆமா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன? கொத்தமல்லி ரைஸ் தானே? கொத்தமல்லி சாதம் செய்யும் போது உன் கை சிவப்பாயிடுச்சு. பச்சை சாதம் சிவப்பு கை, செம்மையா இருக்குல்ல? என்ன சார், கிண்டல் பண்றீங்களா? பச்சை சாதம் சிவப்பு கை, வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரைம் நாவல் பேர் மாதிரி. இந்த கிரைம் நாவல்லாம் படிச்சிருக்கியா நீ? சும்மா போய் சொல்லுவாங்க, கடைசியில எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வச்சு சப்புன்னு முடிச்சிருவாங்க. இது கூட கிரைம் நாவல் மாதிரி இல்ல? எது சார்? பச்சை சாதம் சிவப்பு கை. ஓ, ஆனா எவ்வளவு நேரம் தான் சார் இப்படியே பேசிட்டு இருக்க போறோம்? சாப்பிட வேண்டாமா? உங்களுக்காகவே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன்ல. வலது கையிலேயே காய் நறுக்கி வலது கையிலேயே கத்திப்பட்டு காயமாகுது பாரு. I can't control. Sir? Oh, sorry, sir. ஒரு எமர்ஜென்சி சார். ஆக்சுவலி மிஸ்டர் சாகுல நீங்க இப்போ உடனே மீட் பண்ணி ஆகணும் சார். Why மீரா? இந்த மீட்டிங் ஷெட்யூல்லையே இல்லையே. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் லஞ்ச் மீட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டேன் சார்.